ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைசாக சுக்ல வர சதுர்த்தி. இந்த நாளில் நாம் விரத மகிமை அறிந்து ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் இயற்றிய வக்ரதுண்ட ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இந்த விரத கதையை கேட்டாலும் படித்தாலும் சந்தேகமில்லாமல் ஒருவரது மனோ விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் பதிவுக்குள்ள போகலாம். பிரதி சுக்ல கிருஷ்ண சதுர்த்தி விரத கதை முத்கல புராணத்துல வசிஷ்டர் தசரதற்கு சொல்வது போல அமைந்துள்ளது. இந்த வைசாக சுக்ல வர சதுர்த்தி விரத மகிமையை சொல்லுங்கன்னு சொல்லி தசரதர் வசிஷ்டரை கேட்கிறார். வசிஷ்டர் சொல்றார், குர்ஜர தேசத்துல பத்ரகம்னு ஒரு நகரம் உண்டு. அது அனைத்து அழகுகளும் நிறைந்தது. அங்க பிரம்மப்பிரியன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் தானப்பிரியர், நிறைய யாகங்கள்லாம் செய்பவர். தேவதைகளையும் பிராமணர்களையும் அதிதிகளையும் விருப்பத்துடன் கவனிப்பார். எப்போதும் தர்மத்தையே விரும்பினார் அவர். மேலும் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வல்லவர். பூமி மண்டலத்தையே ஜெயித்து சக்கரவர்த்தியாக திகழ்ந்து வந்தார். எல்லா அரசர்களையும் தனது கட்டுப்பாட்டுல வைத்திருந்தார். அப்படி பலம் பெற்றவராக, அனைவராலும் மதிக்கப்பட்டவராக, சிறந்த அறிவாளியாக இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி உண்டு. அவ இறந்து போயிடுறா. இந்த சரித்தம் ரொம்ப விசித்திரமான ஒண்ணு. என்ன அப்படின்னா, ராஜா திருமணம் செய்துக்கிறார், அவருடைய மனைவி இறந்து போயிட்டான்னு பார்த்தோம். அவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துக்கிறார், அவளும் இறந்து போயிடுறா. இது போல 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர்கள்லாம் அடுத்தடுத்து இறந்து போயிடுறா. இப்படி தனக்கு மனைவியாக யாருமே தங்கலன்னு அவருக்கு வருத்தம். அவர் காட்டுக்கு போறார். அங்க அவருடைய குருவான ஸ்வேதகேது அவருடைய ஆசிரமம் இருக்கு. அவரை பார்த்து வணங்கி நமஸ்கரிக்கிறார். குரு தன்னுடைய சிஷ்யனான ராஜாவை பார்த்து கேட்கிறார், அப்பா, நீ நாட்டை விட்டு காட்டுக்கு வர வேண்டிய அவசியம் உனக்கு இப்போ என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ராஜாவும் தன்னுடைய துக்கத்தை சொல்றார். உடனே குரு ஸ்வேதகேதுவும் தியானத்துல ஆழ்ந்தார். உடனே குருவுக்கு இதோட காரணம் ஞான திருஷ்டி மூலமா தெரிய வருது. அவர் சொல்றார், ஏன்பா இப்படி பாவம் பண்ணிருக்கே, ஹே பாவி, முக்கியமான விரதம் சதுர்த்தி விரதம். சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுனாலதான் அதற்கு சதுர்த்தின்னு பேரு. பேர்பட்ட விரதம் உன்னுடைய ராஜ்யத்துல மறைஞ்சு போச்சு, லோபமாச்சு. அதனாலதான் நீ பண்ற எந்த நல்ல காரியத்துக்கும் பலன் ஏற்படாம போய் இதே போல உன்னுடைய மனைவி தங்களை அடுத்து வாரிசு உண்டாகாம பிற்பாடு உனக்கு அதோ கத்தியும் கிடைக்குமப்பா. இப்படி சொன்ன உடனேயே கோபமா இருந்த குருவுக்கு விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்கிறார் ராஜா. குருவே, நான் அறியாம தப்பு பண்ணிட்டேன். இதை சகிச்சுட்டு சிஷ்யனான எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும். எப்படி இந்த சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணணும், கணபதியை பூஜனம் பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறார். உடனே குரு அவருக்கு சுக்லபக்ஷ வர சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தி மகிமைகள், பூஜைகள்லாம் பத்தி எடுத்து சொல்ற. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, கணபதியோ பூஜைகள்லாம் பத்தி சொன்னேன், எனக்கு கணபதியோட ஸ்வரூபம் என்ன, தத்துவம் என்னன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறார். அதுக்கு குரு ஸ்வேதகேது தன்னுடைய சரித்திரத்துல இருந்தே சொல்றார், அப்பா, நான் தப்பு நிஷ்டனா இருந்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பிதாவான உத்தாலகர்ட்ட விழுந்து வணங்கி எனக்கு எப்படி சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் நீ தபஸ் பண்ணுன்னு சொன்னார். அப்பா, உனக்கு சாந்தி வேணும்னா பிரம்மாகம் அஸ்மி, பிரம்ம பாவனையை நீ வளர்த்துக்கோ. பிரம்மாகம் இதி தாரையன், அதானும் நீ யாரு, எங்கே இருந்து வந்த, எங்க போறேன்றத விசாரம் பண்ணு. உள்ளுக்குள்ள பகவான் தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமேன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சித்தத்துல சிந்தாமணி ரத்னம் போல உள்ளுக்குள்ளேயே சுவாமி ஹிருதய குகையிலேயே வாசம் செஞ்சுட்டு இருக்கார், இதய தாமரையில இருக்கார். அதான் சிதம்பர தத்துவம், இதுதான் விஷ்ணு தத்துவம், இதான் சிவ தத்துவம், இதான் ஸ்கந்த தத்துவம், இதான் தேவி தத்துவமும் கூட. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா சொல்லப்படுறதே. இப்படி எல்லாம் எடுத்து சொல்றார். பகவான நீ உள்ளுக்குள்ளேயே ஆராதனம் பண்ணணும், உள்ளுக்குள்ளேயே தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி விசாரம் பண்ணினா உனக்கு தீர்மானமா தெரிஞ்சிரும். அவருடைய அனுகிரகம் இருந்தா உனக்கு யோக சாந்தி கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொன்னார். என்னுடைய அப்பா சொல்படி அவரை நான் வணங்கி கணபதி யோகம் பண்ணி தியானம் செஞ்சேன், அஷ்டாங்க யோகம் பண்ணேன். அது எப்படின்னு எனக்கு என்னோட பிதா உத்தாலக அருணி சொல்லி கொடுத்தார். 5 விதமான சித்தம் இருக்கு. சித்தம் பஞ்சவிதம் புரோக்தம், க்ஷிப்தம் மூடம் மகாமதே, விக்ஷிப்தம் ச ததைகாக்ரம், நிரோதம் பூமி சம்யதம். க்ஷிப்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிரோதம்னு 5 சித்த பூமிகள் உண்டு. அதானும் முதலாவது பலவிதமான விஷயங்கள்ல நம்ம மனசை செலுத்துறோம், பிற்பாடு அதனால கஷ்டப்படுறது. மூன்றாவது அப்புறம் அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசை இழுத்துக்கிறது. அப்புறம் ஏகாகிரமா பரம்பொருளை தியானிக்க நாட்டம் கொள்றது. 5வதா கடைசியில எல்லாவற்றையும் விட்டுட்டு சமாதி நிலைக்கு வருது. இப்படி சித்தத்துக்கு 5 நிலைகள் இருக்குப்பா. இதுக்கு மேல சித்தத்தை பிரகாசிக்க வைக்கிற சிந்தாமணியாக பிரபு ஒருத்தர்
இருந்துட்டு இருக்கார். தீர்மானமா தெரிஞ்சுக்கோ, யோகிகள்லாம் ஜீவாத்மா, அவர்தான் பரமாத்மா, அவரோட தான் ஐக்கிய பாவம் ஆகணும். சித்த ஸ்வரூபினி புத்தியா இருக்கா, சித்தத்துக்கு பலவித குழப்பங்கள் உண்டு பண்றவள் சித்தியா இருக்கா. இவர்கள் கணேசரோட மாயையினால விளையாட்டு காண்பிக்கிறார்கள் சொல்லி உனக்கு நான் கணபதி மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன்னு ராஜாவுக்கு ஸ்வேதகேத்து சொல்றார். அப்ப எப்படி தியானம் பண்ணணும்னு ஏகாட்சர கணபதி மந்திரத்தையும் உபதேசம் பண்றார். நானும் அதை சாதனம் செய்து எனக்கு கணேசர் சித்த சுத்தியை கொடுத்தேர், பரம சாந்தியும் கிடைச்சது. இன்னைக்கு யோகி ராஜாவாக இருக்கேன், அதனால நீ கணேசனம் பூஜனம் பண்ணு, உனக்கு இக்கபர சௌக்கியம் உண்டு இப்படி சொல்லிட்டு ராஜாவுக்கு 32 அக்ஷரம் கொண்ட கணபதி மந்திரோபதேசம் பண்ணினார். ராஜாவும் அவரை வணங்கி சந்தோஷத்தோட தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பினான். தினம் தினம் அந்த கணபதி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தான். அப்போ இந்த வைசாக்க சுக்ல சதுர்த்தி விரதம் வந்தது. அங்க எல்லோருக்கும் தண்டோரா போட்டு இந்த விரத மகிமை பத்தி எடுத்து சொன்னார்கள். யதா ராஜா ததா பிரஜான்னு எல்லோரும் சேர்ந்து சந்தோஷத்தோட இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிச்சா. அப்போ அவரோட பத்னியும் நிலைத்து தீர்க்கவதியாக இருந்தா, அவர்களுக்கு நிறைய புத்திரன் பிறந்தான். ராஜா கணபதியையே தினம் பூஜித்து தனக்கு சுவாமியோட சாயுஜ்யமும் கிடைக்கணும்னு நினைச்சார். புத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு கணபதி மந்திரத்தையே ஜபித்து கடைசியில ஸ்வானந்த பவனம்ன்ற கணபதி லோகமும் மோட்சமும் அவருக்கு கிடைச்சது. அந்த தேசத்துல இருந்த எல்லோருமே சுகமாக இருந்தார்கள். அவர்களது பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்வு. பின் கிரமமாக அவர்களுக்கும் மோட்சம் கணபதி லோகம் கிடைச்சது. இந்த சதுர்த்தி விரதம் தெரிந்தும் தெரியாமலும் செய்தாலும் அதற்கு பலன் நிச்சயம். விரதம் இல்லாதோரும் இந்த விரத கதையை கேட்டாலே, படித்தாலே, கேட்க வைத்தாலே சந்தேகமே இல்லாமல் அவர்களது மனோ விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இந்த நன்னாள்ல ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ வக்ரதுண்ட ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ வக்ரதுண்ட ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் ஓம்கார ரூபம் ஹிமகர ருச்சிரம் யத்ஸ்வரூபம் துரியம் த்ரைகுண்யாதீதலீலம் கலயதி மனசா தேஜசோதார விருத்திஹி யோகீந்திரா பிரம்மரந்திரே சகஜ குணமயம் ஸ்ரீஹரேந்திரம் ஸ்வசக்ஞம் கம் 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 கணேசம் கஜமுகமணிஷம் வியாபகம் சிந்தயந்தி வம் 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 விக்னராஜம் பஜதி நிஜபுஜே தக்ஷிணே பாணிஷுண்டம் क्रों 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 क्रोधमुद्रा दलितरिपुकुलं कल्पवृक्षस्य मूले दं 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 दन्तमेकं ददतमभिमुखं कामधेन्वादिसेव्यं धं 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 धारयन्तं ददतमतिशयं सिद्धिबुद्धिप्रदं तं तुं 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 तुङ्गरूपं गगनमुपगतं व्याप्नुवन्तं दिगन्तम् क्लीं 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 कामनाथं गलितमददलं लोलमत्तालिमालं ह्रीं ह्रीं ह्रीङ्काररूपं सकलमुनिजनैर्ध्येयमुद्दिक्षुदण्डम् श्रीं 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 संश्रयन्तं निखिलनिधिफलं नौमि हेरम्बलम्बम् ग्लौं ग्लौं ग्लौङ्कारमाद्यं प्रणवमयमहामन्त्रमुक्तावलीनां सिद्धं विघ्नेशबीजं शशिकरसदृशं योगिनां ध्यानगम्यं डां 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 डामरूपं दलितभवभयं सूर्यकोटिप्रकाशं यं 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 यक्षराजं जपति मुनिजनो बाह्यमभ्यन्तरं च हुं 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 हेमवर्णं श्रुतिगणितगुणं शूर्पकर्णं कृपालुं ध्येयं यं सूर्यबिम्बे उरसि च विलसत् सर्पयज्ञोपवीतं स्वाहा हुं पट् समेतैष्णटटसहितैः पल्लवैः सेव्यमानं मन्त्राणां सप्तकोटिप्रगुणितमहिमध्यानमीशं प्रपद्ये पूर्वं पीठं त्रिकोणं तदुपरि रुचिरं षड्दलं सूपपत्रं तस्योर्ध्वं बद्धरेखा वसुदलकमलं बाह्यतोऽधश्च तस्य मध्ये हुङ्कारबीजं तदनु भगवतश्चाङ्गषट्कं षडस्रे अष्टौ शक्त्यश्च सिद्धिर्वटुगणपतेर्वक्रतुण्डस्य यन्त्रम् धर्माद्यष्टौ प्रसिद्धा दिशि विदिशि गणान् बाह्यतो लोकपालान् मध्ये क्षेत्राधिनाथं मुनिजनतिलकं मन्त्रमुद्रापदेशम् एवं यो भक्तियुक्तो जपति गणपतिं पुष्पधूपाक्षताद्यैः नैवेद्यैर्मोदकानां स्तुतिनटविलसद्गीतवादित्रनादैः
राजानस्तस्य भृत्या इव युवतिकुलं दासवत्सर्वदास्ते लक्ष्मी सर्वाङ्गयुक्ता त्यजति न सदनं किङ्करा सर्वलोकाः पुत्रः पौत्रः प्रपौत्रा रणभुवि विजयो द्यूतवादे प्रवीणो यस्येषो विघ्नराजो निवसति हृदये भक्तिभाजां सदेवः इति श्रीमच्छङ्कराचार्यकृत वक्रतुण्डस्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः।